ஹாய் ஆல், திஸ் இஸ் பிரியா பிரேம், த ரோசரி கலெக்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான ரோசரியோட பேர் ஷ்ரோட் ஆஃப் டூரின் ரோசரி. இந்த ரோசரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே இது வந்து ரெட் பீட்ஸாலேயும் 3 தனி பீட்ஸாலேயும் செய்யப்பட்டது. இது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் ரெட் பீட்ஸ் வந்து 14 பீட்ஸ் இருக்கும். இந்த 14 பீட்ஸ் வந்து it depicts the 14 foot of Shrod Tuni and also in the drops of blood. Jesus எவ்வளோ blood shed பண்ணாரோ அதையும் டிபிக்ட் பண்ணி இந்த பீட்ஸ் இருக்குது. மேலும் இந்த பீட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்னென்னா, ஒரு மணி நம்ம சொல்லும்போது அதுக்கான ப்ரேயர் செப்ரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த மெஷர்மெண்ட் டேப். இந்த மெஷர்மெண்ட் டேப் எதை குறிக்குதுன்னா, மொத்தமாகவே ஷ்ரோடு வந்து மெஷர் பண்ணும்போது 14 ஃபுட் இருக்குது. அதுக்கான மெஷர்மெண்ட் டேப் தான் அங்கே இருக்குது. பக்கத்தில் லினனோட ஒரு சாமும் இருக்குது. அதையும் லினனுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து கேமரா பார்க்குறீங்க, ஃபோட்டோ கேமரா. இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவரோட பேர் சிகாண்டோ பியா. அவர் வந்து என்ன பண்ணார்னா, இஸ் அ ஃபைனஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ஷ்ரோடு துணியை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது அவருக்கு கிடைச்சது என்னன்னாக்கா, நெகட்டிவாக அவருக்கு கிடைக்கல. அது டார்க் ரூமில் கொண்டு போய் அவர் டெவலப் பண்ணும்போது இட் வாஸ் ஆல்ரெடி அ ஃபோட்டோ. தட் மீன்ஸ் இட் வாஸ் ஆல்ரெடி அ பாசிட்டிவ் இமேஜ். அவர் எடுத்த ஃபோட்டோவே வந்து பாசிட்டிவ் இமேஜாக இருந்தது. அப்போல்லாம் கேமரா கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ஸோ அதுக்கான குறிப்பிட்டு சொல்லப்படுற விஷயந்தான் அந்த கேமரா. நெக்ஸ்ட்டு வந்து பூ பார்க்குறீங்க. அந்த பூ எதை குறிக்குதுன்னா, ஜீசஸ் இறக்கும்போது அவரோட ஷ்ரோடு துணியில் அந்த காலத்தில் அப்போ வந்து ஏப்ரல், பிட்வீன் மார்ச்லேருந்து ஏப்ரல் மட்டும்தான் அந்த ஒரு பூ வந்து பூக்குமா. அந்த பூ வந்து அவரோட பாடி, ஹாஃப் பாடியிலேருந்து பூ தூவப்பட்டு தான், அந்த ஸ்பைசஸ்ஸு பூவெல்லாம் தூவப்பட்டு தான். ஸோ அதை வந்து அந்த போலன் வந்து சயின்டிஸ்ட் வேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை டியூரிங் த ரிசர்ச் ஒர்க். அதையும் குறிப்பிட்டு பிட்வீன் 3 to 4 PM மட்டும்தான் இந்த ஒரு பூ வந்து பூக்குமா அந்த டைமில், எஸ்பெஷலி ஏப்ரலில். அதுவும் பாலஸ்தீன் நாட்டில் மட்டும்தான் இது வந்து பூக்கிற ஒரு பூவாம். ஸோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்னன்னாக்கா, ஈட்டி. அந்த ஈட்டியால் தானே விழாவை திறக்கப்பட்டது, அதுக்கான குறிப்பிட்டு தான் அந்த ஈட்டியை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பால் மாதிரி குட்டி பால் பார்க்குறீங்க. அது எதை குறிக்குதுன்னா, ஜீசஸ் ஸ்காட்ச் பண்ணும் போது as I said that lead pin balls, and it scotched him for 727 scotches marks were there. ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் பார்க்குறீங்க. அது எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னா, எத்தனை சயின்டிஸ்ட்டு, எத்தனை டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 33 சயின்டிஸ்ட் அண்ட் மோர் ஓவர் மெனி டாக்டர்ஸ் ஹேவ் டன் ஸோ மெனி பயாலஜிக்கல், பயோகெமிஸ்ட்ரி, அனாலிசிஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து அதில் வந்து கம்பைன் ஆகி எத்தனையோ வந்து சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பண்ணியும் அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டு தான் ஷ்ரோட் ஆஃப் டூரின் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது. மேலும் அதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, குட்டி வேர்ல்டு ஒன்று இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா, அந்த வேர்ல்டில் நம்ம சொல்லப்போனால் இந்த என்டையர் மொத்த வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் ரிசர்ச் பண்ணது, அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணது இந்த துணியை மட்டும்தான். கடைசியில் இன்னொன்று பார்க்குறீங்க, நம்பர் 3 வந்து இருக்கும். அது எது குறிக்குதுன்னா, ஜீசஸ் இறந்தது வந்து April 3rd and 3 PM he died on the cross. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது க்ரூசிஃபிக்ஸே வந்து 3 நெயில்ஸாகவே இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா, அகெயின் அவர் வந்து ஆணியால் குத்தப்பட்டார். அதையும் மணிக்கட்டில் தான் அவர் வந்து கையில் வந்து they had pierce the nails. எதை அது மணிக்கட்டில் எதுக்கு அங்கே போடுறாங்களா கையில்? ஏன்னா அப்போ தான் வெயிட், பாடி வெயிட் வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் வெரி வெரி கிளவர். அவங்களுக்கு தெரியும் ஒரு பாடி, ஒரு 80 kg பாடி வந்து எப்படி வந்து க்ரூசிஃபைடு மேன் வந்து எப்படி கிராஸில் வந்து எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த வெயிட் பேர் பண்ணோன்னாக்கா அவங்க சரியானபடிக்கு அங்கே அடித்தா மட்டும்தான்
அது வந்து கரெக்டாக அந்த பாடி வெயிட் வந்து அந்த கிராஸ் வந்து தாங்கி பிடிக்குமா. அதுக்கு தான் வந்து மணிக்கட்டில் அடிக்கிறாங்க அவரை. ஸோ இமேஜின் அந்த பெயின், அந்த ஸ்ட்ரகிள், அந்த நீலிங். யாருமே உலகத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே இந்த ராஜாவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். பிகாஸ் he has shed the precious blood for all of us. And he is the living king and Christ our Lord who have resurrected. மேலும் ரிசரக்ஷன் எப்படி ஆச்சுன்னா, அந்த ஷ்ரோடோட துணி வந்து ஒரு எமிஷன் லைட் வந்து ஒரு ஒளி வந்து இட் வாஸ் அபவுட் 48,000 பில்லியன் வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வாஸ் அட் எ டைம் வந்து ஸ்பார்க்கிள் ஆச்சான். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்னால், நோ சயின்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் தட். ஸோ தட் மீன்ஸ் சம் லைட் விச் வாஸ் பூம்ட் வாஸ் 48,000லேருந்து மேலுக்கு போகுது. அது வந்து வாட்ஸ் அதுக்கும் மேலே போகுது அபவுட் த எனர்ஜி. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஜீசஸோட தலையில் முள்மூடி எப்படி சூட்டப்பட்டதுன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்மெட் வைஸ் த தார்ன்ஸ் were pricking. ஸோ அதை குறிக்கிறது தான் ஜீசஸோட இந்த சாம். So finally we have come to an end of Shroud of Turin. I hope I have given you the information sufficient